இங்க வந்து இருக்க வேண்டிய தேவனா என்ன நவட்டி விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கா? என்ன காலையில இளநீ நவட்டிட்டு இருக்க? நேத்து நைட்டு எல்லாரும் எனக்கு தெரியாம குடிச்சீங்கல்ல, இது எனக்குள்ள பங்காக்கும். குடி குடி, உன்னை யார் இப்ப குடிக்க வேணாம்னு சொல்றா? நேத்து நைட்டு உன்னை யாரு குடிக்க வேணாம்னு சொன்னா? நீதான் தூங்க போறட்டு சீக்கிரமா போயிட்ட. அதுக்கப்புறம் தான் உங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் உன்னை எழுப்பி எப்படி தர முடியும்? அதான் நாங்க எல்லாரும் குடிச்சோம். உனக்கான பங்கை வச்சுட்டு தானே குடிச்சோம். என்னவோ எல்லாத்தையும் குடிச்ச மாதிரி பேசுற. ஏன் தீபி, எக்ஸாம்க்குலாம் ஒழுங்கா படிச்சியா? நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? அதெல்லாம் பூமாரியை விட ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கோம், நானும் மீனும் சேர்ந்து. ஏண்டி அவளை ஏண்டி எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டியாவே எடுத்துக்கடுற? அவ உனக்கு ஒரு நல்ல சிஸ்டர் தானே? சித்தி, அவளை பத்தி உனக்கு தெரியாது சரியா? நீ தேவையில்லாம அவளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. என்ன தெரியாது? பூமாரியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். இங்க பாரு, பூமாரி முன்ன மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவ ரொம்ப சுயநலம் பிடிச்சவ. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நீ அந்த இளநியே குடி. அந்த பூமாரிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பலே வந்துடுதுப்பா. பூமாரி சித்தி, இங்க இருக்கீங்க? ஆமா பூமாரி, இங்கதான் இருக்க. ஏன், என்னாச்சு? உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல சித்தி, எனக்கு எதுவும் வேணாம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தான் வந்தேன், பாத்துக்கோங்க. என்னாச்சு? சித்தி, அன்னைக்கு மீனம்மா ஒரு பென்சிலும் பென்னும் தந்தாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏதாச்சும் வேணுமா அது? சித்தி, அந்த பென்சிலும் பேனாவும் மேல கபோர்ட்ல தான் வச்சேன். இப்போ அந்த பேனர்ல இருந்து ஒண்ணு எடுக்கலாம்னு பார்த்தனா காணுமே. என்ன சொல்ற? காணுமா? ஏன், நீ எங்க வச்ச? மறுபடிய வேற எங்கயாச்சும் கொண்டு வச்சிட்டியா? நல்லா தேடி பாரு, அங்கதான் இருக்கும். இல்ல சித்தி, அந்த ரூம் ஃபுல்லா நல்லாவே தேடி பார்த்துட்டேன். அங்க எங்கேயுமே காணுமே. அங்கதான் இருக்கும் பூமாரி, வேற எங்க அது போகுது? கால் முளைச்சா போகுது. இல்லனா நீ மறுபடிய வேற எங்கயாச்சும் எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா உட்கார்ந்து யோசி, அப்பதான் உன் ஞாபகத்துக்கு வரும். இல்ல சித்தி, அங்கதான் வச்சேன். ஆனா இப்பதான் காணோம். அத யாராச்சும் எடுத்திருப்பாங்களோ? யாராச்சும்னா யாரு? அதான் வாய் வேற வந்துருச்சுல, சொல்ல யாருன்ட்டு. நீ எதுக்கு திப்பி பண்ணலாம் கோவப்பட்டுட்டே இருக்க? நான் என்ன உன்னையா சொன்னேன்? அதான் உன் வாயில இருந்தே வந்துடுச்சே. வீட்ல யாரையாச்சும் சந்தேகப்படுறேன்னா கண்டிப்பா நீ என்னதான் பண்ணுவ? அதான் நல்லா தெரியுது எனக்கு. ஏ தீபி, சும்மா இருக்க மாட்டேன். அவ என்ன உன்னையா சொன்னா? சும்மா இரு கொஞ்ச நேரம். பூமாரி, யார் எடுத்திருப்பா? இல்ல சித்தி, அவ என்னதான் சொல்றா? நல்லா தெரியுது. இங்க பாரு, உங்க மீனம்மா தந்த பென்சிலும் பேனாவும் என் கையில ஒண்ணு கூட கிடையாது பாத்துக்கோ. அந்த பென்சிலை விட எங்க அப்பா எனக்கு நல்ல பென்சில்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நீ எனக்கு ஒண்ணு கூட தராம இருந்தில்ல பென்சில்ல, அதனாலதான் அந்த பென்சிலும் பேனாவும் தொலைஞ்சு போயிடுச்சு. அப்படி சொல்லாத தீபி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்கு தராம இருப்பேனா? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போகையில நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலாம்ட்டு தான் அதை அப்படியே வச்சிருந்தேன் தெரியுமா? அது இப்ப காணா போயிடுச்சு, எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நடிக்காத. அது இப்ப காணா போனதுக்கு அப்புறம் ரொம்ப நடிக்கிறியோ உனக்கு தரணும்னு நினைச்சேன்ட்டு? அது கையில இருக்குல்ல, எனக்கு ஒண்ணு கூட தந்தியா? எப்படி ஆளு நீ? எங்க அப்பா எத்தனை வாட்டி உனக்கும் சேர்ந்து பென்சில் பென் தான் வாங்கி தந்திருப்பாங்க. ஆனா நீ உங்க மீனம்மா தந்ததோன்னு கரெக்டா எடுத்து உன் கபோர்ட்ல எப்படி ஒளிச்சு வச்ச பாத்தில? ஏன் தீபி இப்படி எல்லாம் பேசுற? நான் சத்தியமா அப்படிதான் நினைச்சேன் தெரியுமா? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அப்ப போகையில ரெண்டு பேரும் எடுத்துட்டு போறோம்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப எல்லாருமே புதுசு இருக்குதுன்னு செய்து நம்ம கையில. இப்ப எக்ஸாமுக்கு தான் சித்தப்பா எல்லாரும் நல்ல பென்சில் பென்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாமே வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு நான் அப்படியே வச்சிருந்தேன் தெரியுமா? ரொம்ப நடிக்காத. என்ன உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாச்சும் போய் காட்டு. அப்புறம் இப்ப எதுக்கு போய் எடுக்க போனியா? அதான் போய் வச்சிட்டீல, அப்படியே விட வேண்டியனா? இப்ப எதுக்கு உனக்கு ஒரு பேனா எடுக்க போன? சரியா உள்ள ஆளுதான் நீ. தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் நடிக்கிற? உண்மையில தான் நான் சொல்றேன். நீ என்ன நம்பாட்டி போ சரியா? நான் கண்டிப்பா உண்மையில தான் சொல்றேன். நான் உனக்கு தரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரலாம்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி ஆகும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்ப அந்த பென்சிலும் பேனாவும் எங்க போய் இருக்கும்? அதையும் என்கிட்ட கேக்குற? எங்க போய் இருக்கும்ட்டு? அது நடந்து போன தடம் இருந்தா போய் பாரு. இந்த டிபி எதுக்கு தான் என் மேல இப்படி எல்லாம் கோபப்படுறானே தெரியலப்பா. நான் உண்மையிலேயே மனசார அப்படிதான் நினைச்சேன். 11th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் டிபிக்கு பென்சில் பேனால ஷேர் கொடுக்கணும்ட்டு. ஆனா அவ என்ன இப்படி தப்பா நினைச்சிருக்கா. இப்ப மட்டும் அந்த பென்சில் பேனா என் கையில கிடைச்சிச்சுன்னா நான் டிபிக்கு கொடுத்துருவேன் அது எல்லாத்தையுமே. ஏய், விடுறீங்களா சண்டை போடுறத? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறதுதான் வேலை, டாமஞ்சேரி மாதிரி. இங்க பாரு, பென்சில் பேனா எங்கேயாச்சும் இருக்கும் புரியுதா? வீட்ல யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. வேணும்னா என் கபோர்ட்ல போய் வச்சிருக்கேன்ட்டு ஒரு செக் பண்ணி பாத்துக்கோ. இல்ல சித்தி, அது எல்லாமே என்னோடதுல தான் நான் வச்சேன். அது காணோம். இப்போ எங்க போயிருக்குன்னே தெரியல எனக்கு. நீங்க மூணு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, இங்க தான் இருக்கோம். இப்போ என்ன அதுக்கு? நீ எங்க போன? இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு போனேன். என்னாச்சு பூமாரி? அது ஒண்ணு இல்ல, பூமாரி கபோர்ட்ல வச்சிருந்த பென்சில் பென்னை காணோமா, அதனால வந்து புகார் அடிச்சிட்டு இருக்கா. எங்கயாச்சும் பாத்தியா? பூமாரி, அது என்கிட்ட தானே இருக்கு.
சித்தி நீ என்ன சொல்றீங்க? அந்த பென்சிலும் பேனாவும் உங்ககிட்ட இருக்கா? மீனவா எனக்கு கொடுத்தாங்கல்ல அதுவா? ஆமா அதான். இந்த கண்மணி இருக்காள்ல அவதான் நேத்து வந்துட்டு என்கிட்ட பென்சிலே இல்ல, எனக்கு ஒரு பென்சில் கண்டிப்பா வேணும், எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வேணும்ட்டு ஒரே அடம் பாத்துக்கோ. அதான் அதை வாங்கி கொடுத்தேன். அதை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் எல்லாம் என்னோட இதுல தான் இருக்கு. நீ அப்புறமா வந்து வாங்கிக்கோ சரியா? இந்த அஞ்சலி நீ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பூமாரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்? இவ்ளோ நேரம் அவ அதை காணோட்டு தேடிட்டு இருக்கா. இதுல உன் பொண்ணு வேற என் மேலதான் பழி போடுறியா? நான் தான் எடுத்தேன்ட்டு சொல்றியா? அப்படி இப்படின்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட் பாத்துக்கோ. பூமாரி அதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அது எங்க அம்மா கிட்ட தான் இருக்குன்ட்டு. நீ இப்ப என்ன சொன்ன என்கிட்ட? அது உனக்கு கிடைச்சதுன்னா நீ எனக்கு அதுல ஷேர் தரேன்னு சொன்னீல, தருவியோ? இங்க பாரு டிபி, நான் ஏற்கனவே அது உனக்கு தரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்ன போய் இப்படி தப்பா நினைக்கிற பாத்தியா? நான் உனக்கு அது எல்லாத்தையுமே தந்துடுறேன், நீயே வச்சுக்கோ. என்ன உங்க அப்பா அம்மாலாம் எனக்கு எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் போய் உனக்கு தராம இருப்பேனா? நீ அப்பவே கேட்டிருந்தா எல்லாத்தையுமே நான் உன்கிட்டே தந்திருப்பேன் தெரியுமா? ஆனா நீ என்ன இப்படி தப்பா நினைச்சிருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு டிபி. அப்போ நீ மட்டும் என் மேல பழிய தூக்கி போடுற, திருட்டு பழிய? நான் எப்போ உன் மேல திருட்டு பழி தூக்கி போட்டேனா? ஏன் டிபி இப்படி எல்லாம் சொல்ற? நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. என் ரூம்ல வச்சிருந்ததை காணோன்னு மட்டும்தான் சொன்னேன். நீ தான் எடுத்தன்ட்டு நான் எப்பவாச்சும் சொன்னேனா? நீயே சொல்லு. இங்க பாரு உங்க அம்மா கிட்ட இருந்து நீயே அதை வாங்கி வச்சுக்கோ. எனக்கு அதுல நீ ஒண்ணு கூட கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் நீயே யூஸ் பண்ணிக்கோ சரியா? ஆனா என்கிட்ட நல்லா மட்டும் பேசு சரியா? அப்போ அது எதுவுமே உனக்கு வேணாமா? இதே வந்து அவ நீங்க எல்லாரும் இல்லன்னு வச்சுக்கோயா, அவ வேற மாதிரி பேசுவா. அப்படி எல்லாம் அவ ஒண்ணு பேசி நான் இதுவரை பார்த்தது கிடையாது. அவ உனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணணும்னு நினைக்கிறா. நீதான் அவளுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சும் உன் எண்ணத்தை மாத்து. எல்லாரும் என்னையும் தப்பா நினைச்சிட்டே இருக்காங்க அவளை பத்தி தெரியாம. அவ இப்போ நல்லவ மாதிரி பேசுவா, வாழைப்பழம் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ புத்தியை தான் காட்டுவாவா. அன்னைக்கு எக்ஸாம்ல சொல்லி தராம இருந்தாள்ல, அது எனக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இங்க பாரு தீபி, பூமாரியும் உனக்கும் ஒரே வயசு, நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான் நாங்களும் ஹாப்பியா இருக்க முடியும். நீ பூமாரிக்கு துணையா இருக்கணும், பூமாரி உனக்கு துணையா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க சேர்ந்து இருக்க போறீங்க. காலேஜ் படிக்கல நீ என்ன குரூப் எடுப்பேன்னு தெரியாது, அவன் என்ன குரூப் எடுப்பான்னு தெரியாது. ஆளுக்கு ஒவ்வொரு குரூப் எடுத்து வேற வேற படிப்புக்கு போயிடுவீங்க. இப்பதான் நீங்க சேர்ந்து இருக்க வேண்டிய தருணம். இந்த தருணத்திலேயாவது நீங்க சேர்ந்தானே இருக்கணும். இப்படி சண்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஐயோ பூமாரியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு நீ வருத்தப்படுவ, தீபி ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு அவ வருத்தப்படுவா. இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் தேவையா? இப்போதே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எனக்கு தேவை கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அழகு போல சொல்லி தருவாங்க ஏதாச்சும் கேட்டோம்னா. இவ சரியான திமிரு. அவ மட்டும்தான் எழுதணும், அவ மட்டும்தான் பாஸ் ஆகணும், அவ மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்கணும்ட்டு அவ மனசுல நல்ல எண்ணமே இல்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப பசியா இருப்பீங்க போல. நீ என்னடி காலையில எழுந்து இளநீர் குடிச்சிட்டு இருக்க? இது எதுக்கு கோபப்படுறனே தெரிய மாட்டேங்குது. இப்போ எதுக்கு என்ன தப்பா நினைக்கானே தெரிய மாட்டேங்குது. என் கூட அவ நல்லா பேசிட்டு இருக்கலாம்ல. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. கொஞ்ச நாளாவது நல்லா பேசிட்டு இருந்தா. அன்னைக்கு எக்ஸாம் காட்டலன்ட்டு அவளுக்கு கோவம் போட. நான் என்ன வேணும்னா காட்டாம இருந்தேன். அப்போ எல்லா டீச்சர்ஸும் இருந்தாங்க. அவங்க முன்னாடி காட்டா ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகும்ட்டு தான் காட்டாம இருந்தேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். பாய்.